நல்ல வேலை யாரும் பார்க்கல. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது யாரோ நம்மளை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. முதல்ல கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. ஹலோ, ஐ எம் டிடெக்டிவ் ஆறுமுகம் பேசுகிறேன். ஆமாம், நீயா? என்னம்மா பண்ணுறது, யார்கிட்ட பேசினாலும் நான் என் பேரை டிடெக்டிவ் ஆறுமுகம்னு சொன்னால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஒரு பெருமையாக இருக்குது. அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, நான் என் பேரை சொல்லி தானே நான் எப்பவுமே பேசுவேன்னு தான் தெரியுமில்ல. சரி சொல்லுமா. என்னது, புளி 1/4 கிலோ வேணுமா? அதான் இப்போ முக்கியமாமா. நான் எதிரிகளை பிடிக்கிறதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேம்மா. நான் வரேன், என் வேலையை முடிச்சுட்டு நான் வரும்போது மளிகை கடைக்கு போய் புளி வாங்கிட்டு வரேன். ஓகே? இங்கே பார், நான் இந்த மாதிரி முக்கியமான வேலையில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி புளி வேணும் சிங்கம் வேணும்லாம் கேட்கக்கூடாது. புரியுதா? உன் மகன் டியூட்டி பார்க்குறத நீயே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னம்மா? ஓகே, வந்துடுறேன், வேலையை முடிச்சுட்டு வரேன். ஓகே, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டினியூ பண்ணோம். ஃபோனை கட் பண்ணுமா, வெய்ய. டேய் டிடெக்டிவ் ஆறுமுகம், திரும்பவும் எக்ஸசைஸ் ஆக்ரோஷமா பண்ணுடா. தோட்டத்தில் இருக்காங்க. பாப்பா என்னம்மா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இல்ல எங்க தாத்தாவை 2 நாளா காணோமா. 2 நாளா காணுமா? சரி, உக்கார் 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 உக்கார். என்ன ஆச்சு, தாத்தா எங்க போனாரு? அது தெரியல. தாத்தா பாட்டிட்டு மிரட்டிட்டு நான் வரமாட்டேன், நான் செத்துருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க.
சண்டே தாத்தாவுக்கும் ஆயாவுக்கும் ஆ சொல்லிட்டு போயிருக்காரா? சரி சரி தேடி பார்ப்போம். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எஸ்ஐயாக இருந்து. அதனால நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம போய் நான் தேட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால எல்லாம் போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் வேணாம், பாட்டி பயப்படுறாங்க. பாட்டி பயப்படுறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் சரி தேடி பார்ப்போம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஆறுமுகன்னு சொல்லி, இந்த டிடெக்டிவில் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலியமாக நம்ம சொல்லி, அவர் ரொம்ப வேண்டியப்பட்டவர் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே 2-3 கேஸை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு எனக்கு. அதனால் நாம் அவர்கிட்ட சொல்லி தேட சொல்லி நம்ம பார்ப்போம். தேட சொல்லி கண்டிப்பாக தேடி பிடிச்சிடலாம் விடு. எனக்கு தெரிஞ்சவர் அந்த ஆறுமுகம் இருக்கார்ல, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். பேசிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். இது உட்காரு, வெயிட் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி நிற்கிறேன். முன்னாடி மாதிரி விழுந்துடாம பிளான் பண்ணி கரெக்டாக பக்காவாக எக்ஸசைஸ் பண்ணுறா டிடெக்டிவ் ஆறுமுகம். யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தெல்லாம். நம்ம மரத்து மேலே படாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரை பண்ணோம். ஓகே, அதுக்குள்ளே யாரோ கால் பண்ணுறாங்களே. நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பான கால் வந்துக்கிட்டே இருக்கு. ஓ, முன்னாள் எஸ்ஐயா, இவர்கிட்ட நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஹலோ சார். வணக்கம் வணக்கம். எஸ்ஐ சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஆறுமுகம். எங்கே ஆறுமுகம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாங்க சார். பார்க்கவே முடியல. ஆமாங்க சார். 2-3 இதை பிடிச்சி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. 2-3 இதை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க அந்த கேஸ் விஷயமா. ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கும் நீங்கள் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். சரி ஆறுமுகம், இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது சார். சொல்லுங்கள் சார். அது ஒரு பாப்பா, நமக்கு தெரிஞ்ச பாப்பா, நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், கந்தசாமின்னு ஒருத்தர். ஓகேங்க சார். அவர் ஏற்கனவே அந்த கொப்பளூர் ஃபாரஸ்ட்டில் காடாக வேலை பார்த்தாரு. ஓகேங்க சார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டில் ஏதோ அந்த வீட்டு அம்மாவுக்கும் அவருக்கும் சின்ன பிரச்சனை வந்து அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாராம். ஓ சரிங்க சார். 2 நாள் ஆச்சான். அந்த அம்மாகிட்ட ஏதோ நான் போனால் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ மிரட்டிட்டு போனாரா என்னான்னு தெரியல. அவங்க பாப்பா ஒன்று வந்துச்சு, பேத்தி. அப்படிங்களா சார்? நான் தோட்டத்தில் இருக்கும்போது பாப்பா வந்துச்சு. சரிங்க சார். அது வந்து என்ன பாப்பான்னு கேட்டதுக்கு, இப்படி தான் எங்கள் தாத்தா போயிட்டாரு, போய் சார்னு விட்டு போகிறாரு, என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிச்சு. அப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவர் இருக்காரு. ஓகே சார். இந்த மாதிரி முக்கியமாக நமக்கு ஏற்கனவே எனக்கு 2-3 கேஸை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதனால நான் அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறப்பா, கண்டுபிடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் எங்கேயும் போகாதுன்னு சொல்லிருக்கிறேன் பாப்பா கிட்ட. சரிங்க சார். அதனால தான் சார் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் சார். எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அவர் எங்கேயும் போகிறதுக்கெலாம் வாய்ஸ் இல்லை. ஓகேங்க சார். அவர் மீறி போனால் எங்கே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கணும், ஏன்னா ஏற்கனவே அங்கே வேலை பார்த்தவர். ஓ அப்படிங்களா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, கந்தசாமி சார் முன்னாள் வாட்சருங்களா? கொப்பளூர் ஃபாரஸ்ட்டில் தான் வேலை பார்த்தாரு காடா. ஓகே சார். எங்கேயாவது அங்கே ஃப்ரெண்டுக்கு கூட போயிருப்பார். ஓ, நான் பார்க்குறேன் அவரை, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்க சார். இப்போ ப்ரெசண்ட்டு யார் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த காடு யார், என்ன சமாச்சாரம், அந்த பக்கம் வந்தாரா என்ன ஏதுன்னு கேட்டு நான் ஃபோனில் வரேங்க சார். ஓகே சார். எப்படியாவது எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு அதை கண்டுபிடிங்க சார். இந்த பாப்பா வேறு வந்துடுச்சு, பாவமாக இருக்குது. கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் சார். அவரும் நல்லவர் பாவம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அந்த கந்தசாமி அருமையானவர். சரிங்க சார். நல்லா பேசுவார், வருவார் போவார், நல்ல நியாயமானவர். சரிங்க சார். அவரும் எனக்கு நிறைய ஒரு 10 வருஷமாக பழக்கம். ஓ சரிங்க சார். அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க. சரிங்க அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும். நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடறேன் சார். சார் அவர் சொந்தக்காரங்க வீட்டில் நண்பர்கள் வீட்டிலாம் கேட்டாங்களாமா சார்? கேட்டாங்களாம் சார், கேட்டாங்களாம். அங்கே எதுவும் வரலைங்களாமா? ஒன்றும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்ததுனால அவர் அந்த பக்கம் போயிருப்பாராங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓ சரிங்க சார். இப்போ ப்ரெசண்ட் இருக்கிறவர் கேட்டால் தெரியும் அந்த பக்கம் வந்தாரா என்ன ஏதுன்னு அவர் பார்த்துருப்பாரு, பார்க்கறதுக்கு வாய்ஸ் இருக்குது. சரிங்க சார்.
அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன், அவர் கேட்டு சொல்கிறேங்க சார். சரிங்க சார். பாப்பா வந்திருக்கு, அனுப்பிவிட்டு நான் அவர்கிட்ட கேட்டு ஓகேங்க சார். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேங்க சார். ஓகேங்க சார். கண்டிப்பாக எப்படியா எனக்கு பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். ஓகே சார், நான் போய் விசாரிக்கிறேன் சார். விசாரிச்சுட்டு கண்டிப்பாக அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார். கண்டிப்பாக நான் ஏன்னா கண்டுபிடிச்சேன். உங்களை நம்பி இருப்பேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு 2-3 கேஸுக்கு பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார். அதனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் சார். சரிங்க சார், நான் கண்டுபிடிச்சிட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. நல்லது சார், வணக்கம். வணக்கம் சார். பாப்பா பேசிட்டேன் அவர்கிட்ட, ஆறுமுகத்துக்கிட்ட பேசிட்டேன். அவர் கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விடு, அவர் எங்கேயும் போக மாட்டார். நான் கண்டுபிடிச்சி தரேன். சரி, எதாவது காப்பி கீப்பி சாப்பிட்டு போகிறீங்களா? இல்லை இல்லை வேணாம். வேண்டாமா? சரி, வா கூட்டிட்டு போய் விட்டுமா? இல்லை நானே போய்க்கிறேன். போய்க்கிறியா? சரி, பத்திரம். சரி, போயிட்டு நான் எனக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு, தாத்தா செல்லில் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? ரைட்டு. அந்த செல்லில் எனக்கு ஃபோன் பண்ணேன். நாளைக்கு இல்லை மதியானத்துக்கு கூட ஃபோன் பண்ணேன். நான் அதுக்குள்ளே சாருக்கிட்ட சொல்லிட்டு கேட்டு அவர் போவார். போன பின்னாடி நான் கேட்டு சொல்கிறேன். ரைட், போயிட்டு பத்திரம். ஓ, திரும்ப ஏதோ கால் வருது. ஓ, டிடெக்டிவ் ஆரம்பம் ரொம்ப பிஸி ஆகிட்டார். யார் கால்? எஸ்ஐ சார் தான் திரும்ப ஃபோன் பண்ணுறாரு. சார் சொல்லுங்கள் சார். நான் இப்போ ப்ரெசண்ட் இந்த ஃபாரஸ்ட்டில் யார் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி இப்போ அவரை விசாரித்தேன் நான். சரிங்க சார். அவர் தேடி பிடிச்சினா அவரும் நம்ம நண்பர் தான். ஓகேங்க சார். அவரும் நம்ம அந்த கொப்பலூர்காரர் தான். ஓகேங்க சார். அவர் கூட வேலை பார்த்தவர் தான். அவரை கேட்டேன். சரிங்க சார். எப்போ இந்த மாதிரி அவரை பார்த்தீங்களா, கந்தசாமி பார்த்தீங்களா, வந்தாரா பிடிச்சாரா, அந்த மாதிரி வீட்டில் கோச்சிட்டு வந்துட்டாரு, என்ன சமாச்சாரம் பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஓகேங்க சார். அந்த பாப்பா வேற வந்து கொஞ்சம் ரொம்ப சங்கட்டமாக சொல்லுது அப்படின்னு. ஓகேங்க சார். நேற்றுக்கே அவரை பார்த்தேன். அந்த பக்கம் ஃபாரஸ்ட் பக்கம் போயிட்டு இருந்தார். ஆனால் நான் என்ன ஏதுன்னு கேட்கலைங்க சார். மறுபடியும் இருந்தாருன்னு நான் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஓகேங்க சார். அதனால நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் ஃபாரஸ்ட் பக்கம் போனீங்கன்னா ஓகேங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ அப்படிங்களா சார்? ஆமாம். ஓகே சார். சார் நல்ல செய்தி சொன்னீங்க சார். நான் ஊர் பக்கம் போய் விசாரணையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் சார். நான் இப்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக காட்டு பக்கம்தான் சார் வந்தேன். இப்போ காட்டிலேருந்து ஊருக்கு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் கால் பண்ணி இந்த செய்தி சொல்லிட்டீங்க சார். அதனால் நான் இங்கிருந்து பக்கத்துலேயே நீங்கள் சொல்கிற அந்த காட்டு பகுதிக்கு போனேன்னா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் எனக்காக சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பாப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் கூட்டி போய் கொண்டு போய் கூட விட்டுறலாம். சரிங்க சார். ஆமாம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நான் பார்த்துட்டு கட்டாயம் கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. சரிங்க சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். பரவாயில்லையே, நமக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, டிடெக்டிவ் ஆறுமுகம், கிளம்பு கிளம்பு சீக்கிரம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதரா. ஓகே ஓகே ரைட், ஓகே கிளம்பு. ரெடியா? ரெடி. என் பொண்டாட்டி புருஷனுடைய அருமம்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன ஒரு வார்த்தை பேசினா 9 வார்த்தை பேசுகிறா, எதிரும் புதிருமாவே பேசுகிறா. இனிமேல் இந்த ஃபாரஸ்ட்லேயே தான் மேல் வாழணும். ஏன் அந்த காலத்தில் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி
14 ஆண்டு காலம் வனவாசம் இருக்கு இல்லையா? அதன் பிறகு வந்த பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம் இருந்தாங்க. சமீபத்தில் வீரப்பை 35 ஆண்டு ஃபாரஸ்டில் வாழ்ந்திருக்கிறாரு. நானும் தமிழன் தானே, பொண்டாடிக்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு வந்து இந்த ஃபாரஸ்ட்லேயே வாழ்க்கை முடிச்சிட்றேன் நான். என்ன முடியாதா என்ன? மோதிரம் இருக்குது, நகை இருக்குது, வீரம் இருக்குது, சொல்லு இருக்குது. சம்பாரிச்சு அருமை அந்த ஃபாரஸ்ட்லேயே நான் வாழ்க்கையை ஓட்ட போகிறேன். அப்போதான் ஒவ்வொரு பொம்பளையும் திருந்துவோம். தாத்தா இந்த பக்கம் போயிருப்பாரா இந்த பக்கம் போயிருப்பாரா? தாத்தா காட்டு பக்கம் தானே வந்திருப்பாரு. இந்த பக்கமே போகலாம். தோசையை புடும்போதே தான் எங்கள் வீட்டுக்காரி ஞாபகம் வருது. ஒரு வாய் இப்படி புட்டு போட்டால் போதும் 9 வேலை வைப்பான். அந்த வேலை அப்படி கிடக்குது, இந்த வேலை இப்படி கிடக்குது. ஒரு பொட்டப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுக்கு நகை போடல, நட்டு போடல, ஒரு பேச்சா பேசுகிறா. அப்படியே இதயமே அப்படியே வலிக்கிற அளவுக்கு பேசுவா. கேட்டு 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 மனம் சலிச்சு சண்டை பண்ணிக்கிட்டு பாருங்க. ஃபாரஸ்ட்டு கூடியான்ட்டை வந்த உடனே எப்படி யாரும் நம்மளை கேட்பார், யாரும் கிடையாது. அருமையாக பாருது தோசையை சாப்பிட்றேன். இன்னைக்கு தான் அந்த ஒரு வாய் தோசையை மன நிம்மதியோடு சாப்பிட்றேன். ஆஹா, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவன் நினப்பில்லாத சாப்பிட்றேன் பாரு. இருந்தாலும் கூட என்ன பண்ணுறது, எங்கள் பேத்திங்க நினப்பு தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. சாப்பிடும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒருவா ஊட்டும் போது அதுங்க சந்தோஷமாக சாப்பிடும். அது இப்போ பக்கத்துலேயே இல்லைங்கிற வேதனை தான் மனசுன்னு கொள்ளுது. என்ன பண்ணுறது, சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். காடே வனவாசம், கானகரையே பஞ்சமெத்தா. ஆஹா, என்னை பிடிச்சவன் மேலே எவனும் கிடையாது. தாராளமாக ஃபாரஸ்ட்லேயே ஓட்டிடுறேன். நைட்டில் மாறு வேஷத்தில் போகிறேன், அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன், 3 வேளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்றேன். கரெக்ட்லி ஃபாரஸ்ட்டில் பாரமாலை படுத்துக்கிறேன். நம்மளை யார் கேட்பார்? யாரும் கேட்பார் கிடையாது. இப்படியே ஓட்டுறா கந்தசாமி, நீ பயப்படாதரா கந்தசாமி. பூரா ஃபாரஸ்ட்லேயும் காலத்தை ஓட்டி போடலாம். பக்கத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் பெருமா பாலி இருக்குது. அந்த பாலி தண்ணி ஒரு சுண்டத்தலை எடுத்து போட்டால் அந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கு அந்த சுண்டத்தில் நீக்கிவிடும். இது வீரப்பன் கண்டுபிடிச்சது. சின்ன விஷயம் கிடையாது. அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த சுண்டத்தலை பிடிச்சி பொறிச்சு பாலி தண்ணியில் போட்டால் போதும். இந்த பாலி தண்ணியில் அந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கு அப்படியே அந்த கெமிக்கல் நீக்கி விட்டுரும். குடித்தா அப்படியே தொவுத்துக்கிட்டு எல்லா நோயும் நீக்கிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட அருமையாக இருக்கும் அந்த பெருமா பாலி தண்ணி. அந்த தண்ணியை எடுத்து 3 அண்டு குடி, அதுலேயே தண்ணி ஊற்றிக்கா, தாயா படுத்துக்கிட்டு தூங்குடா கந்தசாமி. உன்னை யாரா கேட்பாங்க கந்தசாமி? என்ன ஒன்று, சிங்கம் கரடி புலி இருக்குது, அதுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன்னு. ஒவ்வொரு மிருகமும் எங்கே படுக்கும், எந்த வழியில் போகும்னு எனக்கு தான் தெரியுமே. இது பூராமே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எப்பா இந்த காட்டுக்குள்ளே எப்படி தான் வைக்கிறோம்? இங்கே வேற புலி, சிங்கம், கரண்டாக இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இங்கேயா ஏன் வந்தார் கந்தசாமி அண்ணன்?
ஓ ஓ ஆஹா, ஏப்பம் விட்ட உடனே மனசனுக்கு ஒரு சந்தோஷம், உடம்பு ஒரு ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது. இந்த வெயிலில் கூட கரெக்டில் இந்த ஃபாரஸ்ட்டில் படுக்கிறது மாதிரி ஒரு இன்பம் வேறு எதுலேயுமே இருக்காது. நல்லா நீட்டாக படுத்து தூங்குடா கந்தசாமி, ஹாயா தூங்குடா கந்தசாமி, உன்னை யாரும் கேட்பார் கிடையாது. காடே வனவாசம், கானகரையே பஞ்சு மெத்தரா இது உனக்கு கந்தசாமி. இந்த மாதிரி சுகம் வேற யாருக்கும் கிடைக்காதுடா. படாப்பு கந்தசாமி, நல்லா படுத்து தூங்குடா. நல்லா ஆஹா ஓ தாத்தா காட்டு பக்கம் போறதானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எங்க இருப்பாரு? இந்த சைடு இருப்பாரா இந்த சைடு இருப்பாரா? இந்த சைடு தான் இருப்பாரு. பார்க்கலாம். ம் ஏண்டி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டி. எழுப்பாத்திரி. ஐயோ ஐயோ, தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுரி, எழுப்பாத்திரி. நீ போய் அந்த மாட்டை பிடிச்சி கட்டுறி, என்னை எழுப்பாத. ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்டி. ஒரே ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன், தூக்கத்தை கலைக்காதுரி. ஐயோ 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 ஐயோ. பொண்டாட்டி எழுப்பின மாதிரியே ஒரு கனவு வந்துடுச்சு. அடே சாமி, கனவுல அவள் முகத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பயந்து போயிட்டான். மூஞ்சிக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புறாளே, நான் எப்படி தான் ஜீவிக்கிறது? அங்கே கரெக்டுக்கு வந்து என்னை விட மாட்டேங்கிறான். நினைவு சீனில் வந்து என்னை எழுப்புறா. அந்த துரோகி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் இங்கே வந்த மாதிரியே எனக்கு ஒரு பயம் ஆகி போச்சு. இனிமேட்டு வீட்டுக்கே போக மாட்டேன், இந்த கரெக்ட்லேயும் படுத்து தூங்கிடுறேன். நான் கரெக்ட்லேயும் வாழ்க்கை ஓட்டியிருந்தா சாமி. இனிமேல் அவன் நினைப்பே வரக்கூடாது, நினைப்பே வரக்கூடாது. சாமி வேண்டிக்கிறேன், அவன் நினைப்பே வரக்கூடாது. போலீஸ் அங்கிள் எல்லாம் பார்த்துட்டு
தாத்தாவை தேடி சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரிவா, நம்ம 2 பேரும் ஒத்துமையாக போய் தாத்தாவை தேடலாம். சரிப்பா, ஆடியாச்சு. இந்த கந்தசாமி அண்ணன் எங்கே தான் போயிருப்பாரு? இந்த காட்டுக்குள்ள புலி, சிங்கம், கரடி இந்த மாதிரி மிருகம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளேயா வந்தாரு? ஆளை வேற காணுமே. ஒருவேளை புலி, சிங்கம் ஏதாவது கந்தசாமி அண்ணனை அடிச்சு சாப்பிட்டுருச்சா? ஐயோ, என்னது? புலி உருமுற சவுண்டு கேட்குது. ஐயோ, அப்படின்னா புலி இருக்குதா உண்மையிலேயே? ஆஹா, ஐயோ. டேய் ஆறுமுகம், பதட்டப்படாம பயப்படாம அது உண்மையான புலியோட சவுண்டு தானான்னு காது கொடுத்து கேளுடா. இங்கதான் புலி ஒரு முறை சவுண்டு வருது. ஐயோ, ஐயோ, உண்மையாலுமே புலி சவுண்டு கேக்குது. ஐயோ, புலி உரும்புற சவுண்டு கேக்குது. ஐயோ, ஓடிடலாமா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாருப்பா அது கால் பண்றது? ஐயோ, அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா? என்னம்மா அம்மா, ஏம்மா இப்போ கால் பண்ற? உனக்கு என்னம்மா பிரச்சனை? புலியா? ஐயோ அம்மா, நான் புளியை மளிகை கடையில் போய் வாங்குறதுக்கு முன்னாடி புளி என்னை இங்கே சாப்பிட்ரும் போல. அம்மா, உன் மகன் யாரு? ஒரு டிடெக்டிவ், ஒரு பயங்கரமான துப்பறிவாளன். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா காட்டுப்பகுதிக்குள்ள இந்த டிடெக்டிவ் ஆறுமுகம் வந்திருக்கும் போது நீ திரும்ப திரும்ப கால் பண்ணி புலி வேணும், சிங்கம் வேணும், கரடி வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற. என்ன கேஸா? அதை சொன்னதான் உடுவியாமா? சொல்றமா? அம்மா, கந்தசாமின்னு ஒரு அண்ணன் அவங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு காட்டு பக்கம் வந்துட்டாராம். அவரை கண்டுபிடிக்க சொல்லி எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அவரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறமா? அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தா ஒரு இன்கம் வரும் இல்லை, அதுக்காக வந்திருக்கிறேன். நீ வேற இடையில புலி வேணும், சிங்கம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிற. நான் கந்தசாமி அண்ணனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மளிகை கடையில் உயிரோட இருந்தால் போய் வாங்கிட்டு வரேன். சரியா? நீ வேற ஃபோனை வைமா. உண்மையாலுமே இங்கே புலி உரும்புற சவுண்டு கேட்குதுமா. நீ வேற ஏமா ஃபோன் பண்ணி புலி வேணும், சிங்கம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாமா? நான் இப்போ நிற்கிற இடத்துக்கு பின்னாடி புலி உரும்புற சவுண்டு கேட்குதுமா. அதை என்னை நான் பேசுறதை கேட்டுட்டு என்னை சாப்பிட்ற போதுமா. ஏமா அப்படி பண்ணுற? அம்மா, ஐயோ அம்மா, சொல்லி முடிக்கல, புலி சவுண்டு கேட்குதுமா. இந்த மாதிரி புலி உருமுறை சவுண்டு கேட்குதா? ஐயோ ஐயோ, நீ வைமா போன, நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. வைமா நீ போன, நான் அப்புறம் பேசுகிறேம்மா. எஸ்கேப்பா இப்படி ஓடிடுவோமா?
ஓடனோம்னா புலி துரத்திக்கிட்டே வருன்னு சொல்லுவாங்க. அதனால ஓடக்கூடாது. இப்படியே பதுங்கி அந்த பக்கம் போய் புலியை பிடிச்சிருவோம். புலியை முதல்ல பிடிச்சி அரசு பண்ணி கட்டி போட்டுட்டு அப்புறம் கந்தசாமி இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். ஓகே வா, இப்படியே போவோம். இப்படியே பதுங்கி போவோம். அதை நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா அது நம்மளை பிடிச்சிக்கும். எங்க புளியவே காணோம். என்னது போர்வையெல்லாம் விரிச்சிருக்குது? இந்த காலத்து புலிங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போர்வை விரித்து தூங்குதுங்க போல. நம்ம தான் சத்தமாக பேசி அந்த புலியை எழுப்பிட்ட மாட்டேங்குது. அதான் அது கோபத்தில் உருன்னே சுற்றிக்கிட்டு இருக்குது. எங்கே போயிருக்கும் இந்த புலி? பார்த்து பயந்து ஓடிருச்சா? புலியோட உரும்புற சவுண்டு கேக்குது. நம்ம இங்க வரும்போது அது பயந்து அங்க போகும். புலி சவுண்டு மட்டும் கேக்குது, புலியவும் காணோம், ஒன்னத்தையும் காணோம். புலி இந்த டிடெக்டிவ் ஆறுமுகத்தை பார்த்து பயந்து போகுது. அந்த பக்கம் சவுண்டு கேக்குது. இதோ வரேன். புலியோட வாழை பிடிச்சி தூக்கி வீசி எரிஞ்சு அப்புறம் கந்தசாமியை தேடுவோம். புலியே நம்மளை பார்த்து பயப்படுதுன்னா ஓ இந்த புலியா? ஹலோ கந்தசாமி. ஹலோ, இங்க வாங்க. யோ, நீ எப்படியா இந்த காட்டுக்குள்ள வந்த? நான் டிடெக்டிவ் ஆறுமுகம். காட்டுக்குள்ளேயும் போவேன், செவ்வாய் கிரகத்துக்கு கூட நான் வேலைனா போயிருவேன். ஓஹோ, அப்படியா? கந்தசாமி நீங்க தானே? எப்படியா என்ன இவ்வளவு பெரிய காட்டுல வந்து என்ன கண்டுபிடிச்ச? உங்களை ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்றீங்க? கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஆச்சரியமான விஷயமா? பின்ன எப்படி? ஏயா, நானா மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன், எப்படியா என்ன கண்டுபிடிக்க முடியும் நீங்க? ஓ, நீங்க மாறு வேஷத்துல வந்திருக்கிறீங்களா? பின்ன அப்படியா? கந்தசாமி அண்ணன், உங்க மாறு வேஷத்தை பார்த்தா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு. பின்ன என்னையா அது? இந்த மாறு வேஷத்தை வச்சு எவ்வளவுதான் டிராமா பண்ணுவோம் நம்ம. ஒரு தொப்பி ஒரு மறு வச்சுட்டா மாறு வேஷம். ஆமா கந்தசாமி இல்ல நானு. ஆமா ஆமா, இந்த பழைய படத்தை பார்த்த ஆளுங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கிறீங்க. பரவாயில்லண்ணே, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பரவாயில்லண்ணே, புலி மாதிரி நல்லாவே உரும்புறேண்ணே. ஃபாரஸ்ட்ல 10 வருஷம் சர்வீஸ் பண்ணணும் நானு. பரவாயில்ல அண்ணே. அண்ணே கந்தசாமி அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் இங்க பக்கத்துல வந்துருண்ணே. அண்ணே, உன்னை தேடி காடெல்லாம் அலைஞ்சு வந்துட்டேன். சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுண்ணே. எஸ்ஐ சார் எனக்கு ஃபோன் பண்ணி கந்தசாமி அண்ணா வந்து கோச்சிட்டு போயிட்டாரா, போய் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னாரு. அதான் வந்தேன். அண்ணே கந்தசாமி அண்ணே, சரி நடந்ததெல்லாம் நடக்கட்டும், விட்டுருங்க. அண்ணே, உங்க மனைவி நீங்க இல்லன்னு ரொம்ப வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறாங்கண்ணே. உங்க மனைவி உங்களை தேடுறாங்களாம். தயவுசெய்து வீட்டுக்கு வாங்கண்ணா. அது மட்டும் ஆகாது, அவளோட இனிமேல் வந்து நான் வாழ மாட்டேன். அண்ணே என்னண்ணே அது? வீடுனா கணவன் மனைவினா சண்டை வர்றது சகஜம்தான். ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை பேசுறாயா? அப்படியா? அவளோட எப்படியா வாழ முடியும் நம்ம? சரிண்ணா, நான் ஒரு ஆம்பளை இல்ல. ஆமா ஆமா, நீ பயங்கரமான புளியை விட மோசமானவரா இருக்கு. அண்ணே, நீங்க மான ரோசம் உள்ளவருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேண்ணே. இருந்தாலும் நீங்க பொண்டாட்டிலாம் சண்டை போடக்கூடாதுண்ணே. இந்த வயசுல சண்டை போட்டா நியாயமா அது? வாங்கண்ணே, வீட்டுக்கு போலாம். சண்டை வர்றது சகஜம். நீங்க வீட்டுக்கு வாங்கண்ணே. ஏயா, நீ கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா உனக்கு அந்த அருமை தெரியும். என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவனு எனக்கு தான் தெரியும். நான் வரவே மாட்டேயா. பொண்டாட்டியோட வாழ்ந்து பார்த்தா தானே உனக்கு தெரியும் அந்த கஷ்டம்.
நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது பாத்துக்கலாங்கண்ணே சொல்லி இப்பவே பயமுறுத்தாதீங்க அண்ணே. நான் என்ன சொல்றேன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன், கேளுங்க பொறுமையா. சொல்லு சொல்லு. உங்க பேத்தி எஸ்ஐய பார்த்து உங்க விஷயமா சொல்லி என்னைய அனுப்பி இருக்கிறாங்கண்ணே. ஓ, இது வேற நடந்திருக்குதா? ஆமாண்ணே. அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அண்ணே உங்க பேத்தி எஸ்ஐய பார்த்து, பழைய எஸ்ஐ இருக்கார் இல்லைங்களா, அவரை பார்த்து பேசினாங்களாம். உங்க பேத்தி பேசினதுனால தான் எஸ்ஐ வந்து எனக்கு கால் பண்ணி கந்தசாமியை கூட்டிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பிச்சாரு. அதுக்கு தான் நான் வந்தேன். நான் வரணுங்கிறதுக்காக நீ போய் சொல்ற, நான் நம்பவே மாட்டேன். அண்ணே என்னண்ணே நம்ப மாட்டேங்கிறீங்க? அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் வேணா அந்த எஸ்ஐ கிட்ட பேசுறீங்களா? நீங்கள் என்னை நம்பலன்னா நான் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. அதுக்கப்புறமா அதுவும் முடிவு பண்ணிக்கோங்க. இதோ இருங்க இருங்க. இதோ பாருங்க, இதோ பாருங்க, கூப்பிட்றேன் பாருங்க, இதோ கூப்பிட்றேன், இதோ கூப்பிட்றேன் பாருங்க. வணக்கம் சார், ஆர்வம் சார். எஸ்ஐ சார், நான் கந்தசாமி அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்படிங்களா சார்? ஆமாம் சார். எங்க இருந்தாரு? அங்கே நீங்கள் சொன்ன இடத்துல தான் சார் இருந்தார். சார் ஆனால் விஷயத்த சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறார் சார். தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க சார். சரி கொடுங்க, போன கொடுங்க அவர்கிட்ட. அண்ணே முன்னாள் எஸ்ஐ சார் தான் பேசுகிறாரு. ஓஹோ, பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் கந்தசாமி. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம் நம்ம பழகிட்டு இருந்துட்டு திடீர்னு அந்த அம்மாட்ட வீட்டு அம்மாட்ட கோவச்சுக்கிட்டு நீ போயிட்டு அது எப்படி என்ன ஜமாச்சாரது? சார் அவளோடலாம் மறுபடியும் என்னால் வாழ முடியாது சார். அவள் ஒரு பேச்சு எடுத்தால் 9 பேச்சு பேசுகிறா சார். தூங்குறதுக்கு விட மாட்டேங்கிறா சார். மூஞ்சிக்கு தண்ணி போட்டு எழுப்பி மாட்டை பிடிச்சி கட்டு, கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டு, பட்டிக்கடை கல்லல்லு, சாணி வாரு, தண்ணி கட்டு, எத்தனை வேலையை சார் ஒரு ஆம்பளை பார்ப்பான். எவ்வளோ சார் கஷ்டப்பட்டுருப்போம். நான் எவ்வளோ மன உளைச்சல் பட்டிருந்தா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பெரிய கொடியை வஞ்சகி சார் என் பொண்டாட்டி. அவளோட என்னால் வாழ முடியாது சார். அவளோட வாழுன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து மறுபடியும் வாழ்றதுங்கிறது பெரிய கஷ்டம். அவகிட்ட எந்த ஆம்பளையும் வாழ முடியாது சார். ஏன் சார் சும்மா போட்டுக்கிட்டு கலாய்க்கிறா சார் என்ன? அதுக்குன்னு வீட்டுல ஒரு குடும்பம்னு இருந்தா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும், ஒரு சண்டை வரும். அதுக்காக இன்னும் இப்படி நான் போய் சாவரம் பிடிக்கிறேன்ட்டு போயிட்டு அவங்க பேத்தி வந்து இங்கே அழுவுது பாவம். அது ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மாதிரி தாத்தா போய் 2 நாள் ஆச்சுங்குது. எங்க பேத்திங்களா? அவங்க உங்ககிட்ட வந்தாங்களா? என்ன சார் சொன்னாங்க? அழுதுச்சுங்களா? ஐயோ அதுக்கு என் பேத்திக்குன்னா எனக்கு உயிர் சார். ஆமாம் சார், என் பையன் என் மருமகளுக்காக என் பிள்ளைங்களுக்காக தான் சார் நான் உயிரே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த கரெக்டில் கூட வந்து இருக்கிறேன்னா அவங்கள நைட்டில் கூட வந்து பார்த்துட்டு மாறு வேஷத்தில் பார்த்துட்டு வந்துடலாங்கிற நோக்கத்தில் தான் சார் நான் ஃபாரஸ்ட்லேயே இருக்கிறேன். நீ உன் பாட்டுக்கு போய் எதோ ஃபாரஸ்ட்டில் நாம் ஏற்கனவே இருந்தோம்னு சொல்லி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, விரட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லி பார்க்குறேன்? ஏன் சார் சும்மாவே என்னை போட்டுக்கிட்டு அல்ட்ரா சார். ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட பெரிய விஷயமா நினைச்சிட்டு பேசுறேன் சார். சரி எவ்வளவு நாளைக்கு சார் கேட்டு 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 மனசு அழிச்சு போயிட்டேன் சார். நான் என்ன சார் பண்றது? என் பேத்திங்கன்னா எனக்கு உயிர் தான். என் பையன் என் மருமகனா எனக்கு உயிர் தான் சார். என் பொண்டாட்டி இப்படி என்ன கரைச்சி கொட்டுறா சார். அவளோட வாழ்றதுங்கிறது ஒவ்வொரு நாளும் பெரிய பேய்கிட்டக்கிற மாதிரி இருக்குது சார். சரி இப்படி சொல்றிய, நீ நல்ல யோசனை பாரு. நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்திருக்க. உன்னுடைய பிள்ளைங்க, அந்த பேர பிள்ளைங்க என்ன ஆகுறது, மகன் என்ன ஆகுறது, மருமகன் என்ன ஆகுறது, அந்த அம்மா என்ன ஆகுறது? எனக்கு அதை நினைச்சாதான் சார் பெரிய கஷ்டமாகுது. எங்க பேத்திங்க நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குது சார். ஆமா, நான் வந்திருக்கவே மாட்டேன், ஆனா வந்துட்டேன். என்னால என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல சார் எனக்கு. அதனால இப்ப வந்து பாப்பா வந்து ரொம்ப உங்க பேத்தி வந்து என்கிட்ட ரொம்ப அழுதுட்டு சொல்லிட்டு போயிருக்கு. சரி சார். அதனாலதான் சரி இரு பாப்பா, நான் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, ஆறுமுகம் இருக்காருன்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட பேசிட்டு நீ கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் மாதிரி பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டேன். இப்ப வந்து உன்னை பிடிச்சிருக்காரு. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாவம் அழுவுது. இனி இந்த மாதிரி சாவரம் விட்டு போயிட்டா 4 நாளைக்கு இப்படி கலாச்சாதான் பொம்பளைங்க ஆம்பளை தோணை இல்லைன்னா அப்பதான் சார் அவங்க தெரிந்துவாங்க. அப்படி இல்லை. இனி நான் போய் சாவர நோட்டு போயிட்டா அது என்ன உனக்கு தெரியுமா? என்ன கேஸ் எப்படி திரும்ப உனக்கு தெரியுமா? உனக்கு நீ வந்து வீடு சேரல அப்படின்னா அது நல்லா இருக்காது. அது கேஸ் எல்லாம் அசிங்கமாகி போயிடும். அது சரி சார்.
அது யாருக்கு கேவலம்? உங்கள் குடும்பத்துக்கு தானே கேவலம். சொல்லு பார்க்கலாம். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். அதனால நீ என்ன பண்ணுறனா, உடனே அவர் ஆறுமுகம் கூட புறப்பட்ட இனி வந்து அவன் பேத்திக்கு பாவம் தேடிட்டு இருக்குதுங்க. நான் சொல்லிருக்கிறேன், அவர் கூப்பிட்டு வருவார். ஆறுமுகத்துக்கு கூட நீ வா, வந்து என்னை பாரு. நீ பிள்ளைங்களுக்காக, என் பேத்திங்களுக்காக, என் பையனுக்காக, என் மருமகளுக்காக உங்கள் பேச்சை நான் வச்சுக்கிறேன் சார். சரி ரைட்டு. ஆறுமுகத்துட்டு கூட நீ புறப்பட்டு வாங்க. ஆறுமுகத்துட்டு கூட போனோம். சரி சார். டிடிட் ஆறுமுகம் கூடவே வந்துடுறேன் சார். சரி சார், சரி சார். இதான் அவர்கிட்ட கொடுக்குறேன் சார். சார் ஆறுமுகம் பேசிட்டேன். அவருக்கு கொஞ்சம் புத்தி மாரி சொல்லிருக்கிறேன். சரிங்க சரி, சார். எதோ கோவத்தில் போயிட்டாரு. சரி, அவரை கூட்டிக்கிட்டு வாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்னதுனால தான் கந்தசாமி அண்ணன் வரேன்னு ஒத்துருக்கிறாருங்க சார். நான் சொன்னால் கேட்க மாட்டார் சார். நீங்கள் சொன்னதுனால தான் சார் அவருடைய மனசு மாதிரி பேசுகிறாரு. பேத்திங்கன்னா உயிரே விடுறாரு சார். ரொம்ப நல்லவராக இருக்கார் சார். ஆமாம் சார். ஓகேங்க சரி, சார். ரொம்ப நன்றி. கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். கூட்டிகிட்டு வாங்க. அவர் நம்ம கொஞ்சம் புத்திமதி சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார். சரிங்க சார். ரைட், ரொம்ப நன்றி ஆறுமுகம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் 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 சார். கந்தசாமி அண்ணே போலாமாண்ணே? வர ஆறுமுகம் வந்துட்டு என் பேத்திங்க, என் மருமவோ, என் மவனை பார்த்துட்டு நான் மறுபடியும் காட்டுக்கு வந்துடுவேன். அப்படின்னா தான் வருவேன். உங்கள் மனைவியை பார்க்க மாட்டீங்களா? அவளக்கிட்ட மறுபடியும் அவன் நியாயமே வேண்டாம். அவகிட்ட பேசவே மாட்டேன் நான். அண்ணே, உங்க பேத்திங்க விரும்புறது நீங்க வந்து திரும்பவும் வீட்டுல இருக்கணும், ஒன்னா அவங்க பாட்டியோட வாழணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புறாங்க. தயவு ஒத்துக்க மாட்டேன் ஆறுமுகம். என்னன்னா அப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு அண்ணே, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏண்டா தங்கம், நீங்க எதுக்குடா அங்க வந்தீங்க இந்த வெயில்ல? ஐயோ சாமி, எதுக்குடா நீங்க வந்தீங்க? ஏண்டா தங்கம், எதுக்குடா நீங்க இங்க வந்தீங்க? ஏண்டா கரடி, சிங்கம், புலியெல்லாம் இருக்குது, எதுக்குடா நீங்க வந்தீங்க? ஏண்டா அப்படி பண்றீங்க? ஏண்டா இந்த கந்தசாமி அண்ணன் பேத்திங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, அப்புறம் எப்படித்தான் அந்த காட்டுக்குள்ள வந்தாரு? சாமி, சரி, கரட்டுல வந்து சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, எதுக்கு இப்படி ஒண்டியா வந்தீங்க சொல்லு? யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? நான் வந்தா நான் ஃபாரஸ்ட்ல இருந்தவங்க நான் எப்படி தப்பிச்சுக்குவேன்? புலி சிங்கத்துக்கெல்லாம் தப்பிச்சுக்குவேன். உங்களை வந்து எடுத்து முழுங்கி போடுவேன் சாமி. எதுக்குடா வந்தீங்க கேட்காதா? நீ வந்தீங்க கரெக்ட். ஏன்டா யாரையாவது கூட கூட்டிட்டு வரணுமா இல்லையா? நான் தான் பாட்டிக்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். பாட்டி என்ன கரைச்சி கொட்டுறாடா. ஐயோ சாமி, இப்படி கருத்துல தனியா வந்திருக்கிறீங்களே, ஏதாவது சிங்கங்க பிடிச்சிருந்தா நான் என்ன ஆகட்டும், என் உயிரையே விட்டுருப்பா. ஏதோ ஒன்று ஆயிந்தா. நம்ம வந்து கூப்பிடலன்னாலும் இந்த பேத்திங்க ஞாபகத்தில் கந்தசாமி அண்ணனே நீங்கள் நைட்டோட நைட்டாக வீட்டுக்கு போயிருப்பார் போல தெரியுது. இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே தாத்தாவும் பேத்திங்களும். ஒரு பெரிய நேரம் கூட வர முடியாது இந்த காட்டில். அவ்வளோ பெரிய புதர் கரடு இதெல்லாம் வந்திருக்கிறீங்களே சாமி. அண்ணே கந்தசாமி அண்ணே, அண்ணே கந்தசாமி அண்ணே இருக்குது. சொல்லு ஆறுமுகம். அண்ணே, பேத்திங்க மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க, அப்புறம் எப்படிண்ணே விட்டுட்டு வந்தீங்க? பேத்தி பார்த்த உடனே இவ்வளவு பாசத்தை பொழியறீங்களே, இவங்கள மறந்து எப்படித்தான் வந்தீங்களோ தெரியல. நான் எங்க மறந்தேன்? மனசுக்குள்ள போட்டுட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் நைட்டு பூரா. இவங்க நினைப்பே எனக்கு ஆறுமுகம். அண்ணா, அப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமாண்ணா? போலாம் ஆறுமுகம். சரிண்ணே, அப்ப கட்டாயம் வீட்டில் போய் மனைவியோட குடும்பத்தோட இருக்கிறீங்களா? மனைவியோட இனிமேல் சேர்ந்து இருப்பீங்கல்ல? இருக்கிறேன். இந்த பிள்ளைங்களுக்காக நானே என் மனைவியோட நான் சேர்ந்து வாழ்றேன் ஆறுமுகம். ஓகேங்கண்ணா. உங்களை விட வேற சொத்து எனக்கு எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷம். உயிரே இவங்க தான். ஓகேண்ணா, ஓகேங்கண்ணா. சரி ஆறுமுகம், அப்ப போலாங்கண்ணா. போலாம். சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப சந்தோஷண்ணே. அப்புறம் எதுக்கு இந்த பெட்ஷீட், இந்த பேக் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துருவா? எடுத்துடலாம், எடுத்துட்டு போயிடலாம். சரிண்ணா, சரிண்ணா, எடுத்துட்டு வந்துடுறேண்ணே.
சந்தோஷண்ணே சந்தோஷண்ணே. சரிண்ணே சரிண்ணே.